Hello everyone, welcome to Nolili Kinnam. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த அழகான பிங்க் floral earrings எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது நான் வந்து fine crochet thread யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கிறதுக்கு ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு இல்லையா? இது பண்றதுக்கு ரொம்ப சிம்பிள் and easy தான். And இந்த earring ஓட written pattern வந்து என்னோட வெப்சைட் theyarnbowlcrochet.com ல அவேலபிளா இருக்கு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்கேன். Meanwhile நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாம subscribe பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் size 8 காட்டன் crochet thread எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் அமேசான் இல்லைனா எட்ஸியில் கூட வாங்கலாம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு 1.25 mm crochet hook எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் வந்து நம்ம மேஜிக் ரிங் பண்ண போகிறோம். அண்ட் தென் செயின் 2 டபுள் crochet டுகெதர் ஒர்க் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக டபுள் crochet 2 டுகெதர் ஒர்க் பண்ணோம். இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுங்கிறதுனால செயின் 2 ஒர்க் பண்ணி டபுள் crochet டுகெதர் ஒர்க் பண்ண போகிறோம். இது முடித்ததுக்கப்புறம் திரும்பி செயின் 2 ஒர்க் பண்ணணும். அண்ட் திரும்பியும் அடுத்து டபுள் crochet 2 டுகெதர் செயின் 2 ஒர்க் பண்ணணும். ஸோ ஐடியா வந்து 8 டபுள் crochet 2 டுகெதர் with in between chain 2 spaces நம்ம ஒர்க் பண்ணியிருக்கணும். இது நம்மளோட செகண்ட் டபுள் crochet 2 டுகெதர். அதுக்கப்புறம் செயின் 2 ஒர்க் பண்ணணும். திரும்பியும் இன்னொரு 6 தடவை இதையே ரிப்பீட் பண்ணணும். ஸோ இது முடித்ததுக்கப்புறமா ஸ்டார்டிங் செயின் 2 டபுள் crochet டுகெதரில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 8 டபுள் crochet 2 டுகெதர் with in between chain 2 spaces இருக்கும். இப்போ நான் ஸ்டார்டிங் செயின் 2 டபுள் crochet 2 டுகெதரில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேஜிக் ரிங்கை டைட்டன் பண்ணி நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் 2 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது முடிஞ்சதுக்கப்புறமா ரவுண்ட் 2 ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்தில் இருக்க செயின் 2 ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கணும். அண்ட் செயின் 2 டபுள் crochet 3 டுகெதர் ஒர்க் பண்ணணும். ஐடியா வந்து டபுள் crochet 4 டுகெதர் ஒர்க் பண்ணுறது தான். ஸோ இது ஸ்டார்டிங் ஸ்டிச்னால நம்ம செயின் 2 ஒர்க் பண்ணிவிட்டு டபுள் crochet 3 டுகெதர் ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் இது முடித்ததுக்கப்புறம் செயின் 5 ஒர்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு செயின் 2 ஸ்பேஸ்லேயும் நம்ம டபுள் crochet 4 டுகெதர் அதுக்கப்புறம் செயின் 5 ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் 8 டபுள் crochet 4 டுகெதர் வித் இன் பிட்வீன் செயின் 5 ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ இந்த ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் செயின் 2 டபுள் crochet 3 டுகெதரில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் லாஸ்ட்டு செயின் 5 ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது
ஸ்டார்டிங் செயின் 2 டபுள் crochet 3 டுகெதரில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போது செயின் 5 ஸ்பேஸில் நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அண்ட் செயின் 1 ஒர்க் பண்ணுங்கள். இந்த செயின் 1 நம்ம ஒரு ஸ்டிச்சை கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்புறம் அதே செயின் 5 ஸ்பேஸில் 3 சிங்கிள் crochet ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு பிகாட் ஸ்டிச் ஒர்க் பண்ணணும். பிகாட் ஸ்டிச்சுங்கிறது ஒன்றும் இல்லை, செயின் 3 ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணுறது தான். ஸோ அதுதான் நமக்கு பிகாட் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதுக்கப்புறமா திரும்பியும் ஒரு 3 சிங்கிள் crochet அதே செயின் 5 ஸ்பேஸில் ஒர்க் பண்ணணும். ஸோ ஒரு செயின் 5 ஸ்பேஸ்லேயும் 3 சிங்கிள் crochet பிகாட் 3 சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். சுற்றி இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் சிங்கிள் crochetயோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட லாஸ்ட் ரவுண்ட். இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யானை ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணி எண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வீவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது ஸ்டார்டிங் சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் யானை ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ட்ஸ் எல்லாம் வீவ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் வந்து ஸ்டிஃபாக இல்லாமல் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஸ்டிஃபன் பண்ணணும். ஸோ இயரிங்க்கு இன்னொன்று கூட இதே பேட்டர்னில் ஒர்க் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஸ்டிஃபன் பண்ணணுன்றதை நான் ஒரு இயரிங் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த இயரிங் வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். 1 part ஆஃப் க்ளூ 1 part ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கை நம்ம அதில் டிப் பண்ணி ஒரு 24 hours ஏர் ட்ரை பண்ணணும். அது ஸ்டிஃபன் ஆகிடும். ஸோ அதை டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் ஒரு வீடியோவை வந்து நான் ஒரு இயரிங் டியூட்டோரியலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அந்த லிங்க்கை அப்டேட் பண்ணுறேன். இப்போது இது ஸ்டிஃபன் ஆகியாச்சு. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு பிகாட் ஸ்டிச்சில் நான் ஒரு இயரிங் ஹூப்ஸ் அட்டாச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பியூட்டிஃபுல் ஃப்ளோரல் இயரிங்ஸ் ரெடி ஆயாச்சு. நம்மளோட க்யூட்டான பிங்க் ஃப்ளோரல் இயரிங்ஸ் ரெடி ஆயாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக டெலிகேட்டாக அழகாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் இந்த இயரிங்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பிங்க் ஃப்ளோரல் இயரிங்ஸோட ரிட்டன் பேட்டர்ன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வெப்சைட் theyarnbowlcrochet.comல இந்த இயரிங்கோட ரிட்டன் பேட்டர்ன் வந்து அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன். பார்த்து செக் பண்ணிக்கோங்க. என்னோடய வெப்சைட்டில் இன்னும் நிறையா ஃபன் ஃப்ரீ பேட்டர்ன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள். நூலிலை கிண்ணம்க்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.